நீ செய்த பாவமும் உனக்குதான், நீ செய்த புண்ணியமும் உனக்குதான், வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பில உனக்கு பிறவி கிடைக்குது. உங்க கண்ணு எதிரே பாக்குறீங்க, ஒரு குருடா இருக்கிறான், ஒரு நொண்டி இருக்கிறான், உனக்கு நடக்க முடியாதுங்கிறான், ஒருத்தன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான், பல நோயாளிகளை பாக்குறீங்க. ஆனா நீங்க மட்டும் நல்லா இருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம போன ஜென்மத்துல செய்த புண்ணியத்தினுடைய பலன் இந்த ஜென்மத்தில் நம்ம நிம்மதியா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், எந்த உடல் ஊனம் இல்லாம வாழறோம். ஆனா ஏதோ பாவங்கள் பண்ணிட்டு அவங்க இப்படி வதையிறாங்க. நம்ம இப்போ இப்படி நல்லா இருக்கிறோம். அப்ப அடுத்த பிரிவுல இன்னும் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த பிரிவுல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், கோவிலுங்களுக்கு கொடுக்கணும், ஆசிரமத்துங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னு மனம் பக்குவப்பட்டு போச்சுன்னா அடுத்த பிரிவுல இன்னும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அதைதான் நான் பச்சு சொல்லுங்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும். அதனால வாழ்க்கை என்றது ஒரு வரைமுறைக்குள்ள வாழணும். இப்படித்தான் வாழணும்ன்றதான் வாழ்க்கை. எப்படி ஒன்னா வாழன்றது அது வாழ்க்கை இல்லை, அது மிருகத்தனம். இன்னும் செய்யணும், இன்னும் போகணும், இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு நினைச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாதான் போய்கிட்டே இருக்க முடியும். நான் இதை பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாக்க அந்த இடத்தில் நம்முடைய பயணம் முடிந்து விடும். அந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது.